ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. சாந்தி டாக்கீஸ்னுடைய தயாரிப்புல ஸ்ரீ கணேஷுடைய டைரக்ஷன்ல அம்ரித் பாலராம் அவங்களுடைய இசையில சரத்குமார் மற்றும் சித்தார்த்துடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 3BHK. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஜூலை 4th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் படக்குழுவினர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் May 21st வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு போஸ்டர் ஒன்று படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன பாட்டு பார்த்தீங்கன்னா கனவெல்லாம் அப்படின்ற பாடல், அதுக்கான ஒரு குட்டி ப்ரோமோவும் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோனம் பாஜ்வாவுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தாங்க. அண்ட் டீச்சர் தீமில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. செவன் சிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் அண்ட் ஆறுமுககுமாருடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஏஸ். அண்ட் இந்த திரைப்படம் வந்து May 23rd வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ சென்சார் போர்ட்லேருந்து படத்திற்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து படக்குழுவினர் போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. ஸ்வஸ்திகா அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸ் ஆன மாமன் படத்தினுடைய BTS பிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி அண்ட் அப்ரிசியேஷனுக்கு தேங்க்கும் பண்ணியிருந்தாங்க. என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் ஃபார்ச்சூன் ஃபார் சினிமாஸ்னுடைய தயாரிப்புல சூர்யாவுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்துல சூர்யாவோட சேர்ந்து மமிதா பைஜு வந்து நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை வெங்கி அட்லூரி வந்து டைரக்ட் பண்றாரு. படத்தினுடைய பூஜை வந்து இப்போ ரீசெண்டா நடந்திருந்தது. இப்போதைக்கு படத்துக்கு வந்துட்டு சூர்யா 46ன்ற டைட்டில் வச்சிருக்கிறாங்க. ரகுல் பிரீத் சிங் இப்போ அவங்களுடைய ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேடில் இருக்கக்கூடிய அண்ட் ஜென்சி செட் த ட்ரீம் மெமரிஸ்ன்ற தீமில் இருக்கக்கூடிய டெனம் பேகி மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியான டெனம் ஜாக்கெட்டோட. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஃப்ரைடே ஃபிலிம் ஹவுஸ்னுடைய தயாரிப்புல ஸ்வராஜ் வெஞ்சர்முடு அவருடைய நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் படக்காலம். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து மனு ஸ்வராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு ராஜேஷ் முருகேசன் வந்து இசையமைச்சிருந்தாங்க. இப்போ படம் வந்து சூப்பரா ஓடிட்டு இருக்குது. இப்போ படத்துல இருந்து காலம் மித்து படக்காலம் அப்படின்ற பாட்டு வந்து படக்குழுவினர் வெளியிட்டு இருக்கிறாங்க. கீர்த்தி பாண்டியன் ரொம்ப நேச்சுரல் லுக்ல அவங்களுடைய கேஷுவல் பிக்ஸை இப்போ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பல பேர் லைக்ஸ்க்கு வச்சிட்டு இருக்காங்க. ஹைலைன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல இந்திரஜித் சுகுமார் மற்றும் அன்னவாஸ் ராஜன் அவங்களுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேச்சுலர். அண்ட் இந்த திரைப்படத்தை தீபு கருணாகரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து May 23rd வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலமா வெளியிட்டிருக்கிறாங்க. அதிதி ராவ் கேன்ஸ்ல கலந்துக்கும் போது அங்க அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் கேஷுவல் கிளிக்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல காளி வெங்கட்டுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெட்ராஸ் மேட்னி. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கார்த்திகேயன் மணி. அண்ட் படத்துக்கு கேசி பாலசாரங் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ படத்துல இருந்து என்னடா பொழப்புன்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து படக்குழு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பாட்டு வந்து வைகை புயல் வடிவேலு வந்து பாடியிருந்தாரு. அண்ட் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியால மக்கள் மனசை கவர்ந்து சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது. ரீசெண்டாக இப்போ லண்டனில் கான்சர்ட்டில் கலந்துக்கிட்ட ஸ்ரீவாங்கி அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பிளேசர் செட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. RKFI மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ்னுடைய தயாரிப்புல கமல்ஹாசன், STR, அபிராமி, ஜோஜோ ஜார்ஜ், அசோக் செல்வன், த்ரிஷாவுடைய நடிப்புல மணிரத்னம் அவங்களுடைய டைரக்ஷன்ல AR ரஹ்மானுடைய இசையில அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல படம் வந்து June 5th வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படத்தினுடைய செகண்ட் சிங்கிளை வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் வந்து படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேபின்ற சாங் தான் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. ரினால்னி ரவி அவங்க இப்போ ஜப்பான்ல வந்துட்டு போயிருந்தாங்க. அங்கே ஹொயோட்டோ ஃபாரஸ்ட்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ரஃபேல் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் பேசில் ஜோசஃபுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க ஒரு திரைப்படம் தான் மரண மாஸ். அண்ட் தியேட்டரில் வெற்றியை தொடர்ந்து இப்போ OTTலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜெய் உனிதன் அண்ட் படத்தினுடைய டைரக்டர் சிவபிரசாத். அண்ட் படத்துல இருந்து இப்போ ஸ்கிபிடி ஹூ அப்படின்ற சாங் வந்து வீடியோ சாங்கை படத்தினர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் பேசில் ஜோசஃப்னுடைய ஃபேன்ஸால வைரலாக போயிட்டு இருக்குது. ஹான்சிகா மோட்வானி மல்டி பிரிண்டட் ஹேண்ட் பிளாக் பிரிண்டட்ல இருக்கக்கூடிய ஹெவி லெஹங்கால அவங்க எடுத்துட்ட போட்டோஸை வாங்க பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்புல விஜய் ஆண்டனியுடைய நடிப்புல ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்கன். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து லியோ ஜான் பால் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படம் வந்து June 27 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் போஸ்டர் மூலமா வெளியிட்டிருக்கிறாங்க. அனன்யா பாண்டே ரீசெண்டா நடந்த ஜி அவார்ட்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷிமரி பேட்டர்ன்ல இருக்கிற டியூப் பிளவுஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஐவரி கலர்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு சாரியோட மேட்ச் பண்ணி அதோட சேர்த்து ஒரு மெஸ்ஸி பன் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த கிளிக்ஸ் எல்லாத்தையும் இதோ உங்களுக்காக. இனி இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.